திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக முடிவெடுப்பது என்று வரும்போது எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். மேற்பட பேசு நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் ஏழை முஸ்லிம்கள் 100க்கும் மேற்பட்டோர் இந்து மதத்திற்கு கட்டாய மதமாற்றம் செய்யப்பட்டதாக கூறி நாடாளுமன்றத்தில் இன்று பிரச்சனை எழுப்பப்பட்டு அமளியும் நடைபெற்றது. குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி பேசும்பொழுது RSS பஜ்ரங் தள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இந்த மதமாற்றத்தில் ஈடுபட்டார்கள் என்று கூறி மத்திய அரசு என்ன செய்ய போகிறது என கேள்வி எழுப்பினார். இதற்கு காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட பல எதிர்க்கட்சிகளும் ஆதரவு தெரிவித்து கேள்வி எழுப்பின. இது மாநில அரசுக்கு உட்பட்ட பிரச்சனை, இது குறித்து காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் நக்வி தெரிவித்தார். இந்த சூழலில் கட்டாய மதமாற்றம் நடப்பது ஏன்? இதன் நோக்கம் மதப்பற்றா அல்லது அரசியல் ஆதாயமா? இப்பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்பது குறித்து இன்று நேர்பட பேசியிருக்கிறோம். இதற்காக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திருமதி வானதி சீனிவாசன், மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் ஜவாஹிருல்லா, தமது இல்லத்திலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பீட்டர் அல்போன்ஸ், நமது கோவை அரங்கில் இருந்து இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த திரு அர்ஜுன் சம்பத் ஆகியோர் நம்மோடு இணைந்துள்ளனர். அனைவரையும் வரவேற்று நேர்பட பேசுவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். முதல்ல வானதி உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனை இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்டு அமளியும் நடைபெற்றிருக்கிறது. இந்த பிரச்சனை குறித்து உங்கள் முதல் பதிவு என்ன? இந்த மதமாற்றம் குறித்த உங்கள் முதல் பதிவு. இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 25 அனைத்து குடிமக்களும் தங்களுடைய மதத்தை அமைதியான வழியில் பின்பற்றுவதற்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறது. ஆனால் அதே சமயம் மத மாற்றம் அப்படிங்கிறத நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பார்வை எப்படி இருக்குங்கிறது, சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள் அவங்க அவங்க பார்த்துட்டு இருக்கிற விஷயங்களை பொறுத்தே நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். இப்போ நாடாளுமன்றத்தில் ஆக்ரால நடந்த மதமாற்றத்தை பத்தி இவ்வளவு தூரம் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு பெரிய குரலோடு பிரதமர் பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா அந்த நாட்டில் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான மதமாற்றங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. ஹிந்துக்களில் இருந்து குறிப்பாக ஏழை ஹிந்து மக்களை, குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சகோதரர்களை, நான் தீண்டாமையை நியாயப்படுத்துறதுக்காக பேசல, அது நம்ம பின்னாடி நம்ம விரிவா பேசுவோம். அவர்களை மதமாற்றம் அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு திட்டமிட்ட ரீதியில் அந்நிய நாட்டினுடைய பணத்தினுடைய உதவியை கொண்டு நிறைய நிறுவனங்கள் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி மாதிரி திட்டம் போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க இந்த நாட்டில். அதுவெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக அரசியல் கட்சிகளுக்கு தெரியல. இன்று ஆக்ராவில் ஹிந்துக்களாக மதம் மாறிவிட்டார்கள் என்பதனால நாடாளுமன்றத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் குரல் எழுப்புகிறது. இதற்கு பின்னணியில் ஒரு காரணம் இருக்கிறது. அது வழக்கமாக அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பாரதிய ஜனதா கட்சி எது மதத்தோடு இருந்து விட்டால் பிரச்சனை இல்லை, ஆனால் மதம் எப்போது அரசியல் கட்சிகளுக்கு ஒரு ஓட் பேங்காக மாறுகிறதோ அப்ப பிரச்சனை உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க, சொல்லிட்டே தான் இருக்கும். அதனால இந்த பிரச்சனை இப்ப எல்லா அரசியல் கட்சிக்கும் அது ஒரு பெரிய விஷயமா தெரியுது. ஜவாஹிருல்லா, உங்களுடைய முதல் பதிவு. அரசியல் சாசன சட்டத்தினுடைய 25வது பிரிவு இந்த நாட்டை சேர்ந்த குடிமக்கள் எந்த மதத்தை பின்பற்றவும் அதை பிரச்சாரம் செய்யவும் அதை கடைபிடிக்கவும் உரிமை அளித்திருக்கின்றது. இன்று உலக மனித உரிமை தினம். அந்த சுதந்திரத்தை யார் வேண்டுமென்றாலும் பயன்படுத்தலாம், அதில் எந்த சிக்கலும் கிடையாது. ஆனால் நிச்சயமாக வலுக்கட்டாயமாக பயமுறுத்தியோ அல்லது ஆசை வார்த்தை காட்டியோ ஒருவரை ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாற்றுவது, யார் மாற்றினாலும் அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இந்த ஆக்ராவில் நேற்றைய தினம் வந்த செய்தித்தாள்களில் ஆக்ராவுக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதாவது மது நகர் என்ற ஒரு பகுதியைச் சேர்ந்த 57 முஸ்லீம் குடும்பங்கள், மொத்தம் 200 பேர் இந்து மதத்திற்கு மாறியதாக, அதற்கான யாகம் நடைபெற்றதாகலாம் செய்திகள் நேற்றைய தினம் வந்தது. இன்றைய தினம் அதே செய்தித்தாள்கள் இவர்கள் அனைவரும் வலுக்கட்டாயமாக ஆசை வார்த்தை காட்டி பயமுறுத்தி மதமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று விலாவாரியாக அந்த செய்திகள் வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். அதிலும் குறிப்பாக RSSஐ சேர்ந்த அந்த பகுதியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராஜேஸ்வர் சிங் என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் ஒரு மாதத்திற்கு 50 லட்சம் ரூபாய் இந்த மதமாற்றத்திற்காக பயன்படுத்துகிறோம். அதுவும் குறிப்பாக மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் ஒவ்வொரு மாதமும் போக்குவரத்துக்காக வேண்டி மட்டும்
10 லட்சம் வரை செலவு செய்கின்றோம். இது 50 லட்சம் ரூபாய் சுமார் 1000 குடும்பங்களை மதம் மாற்றத்திற்கென்று அவர் சொன்ன அறிக்கையும் செய்தித்தாள்களில் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் போன்ற பத்திரிகையில் அதே போல் சில தொலைக்காட்சி சேனல்களையும் இந்த செய்தி வந்திருக்கின்றது. இந்த மதம் மாறியவர்கள் குறிப்பாக அந்த பகுதியைச் சேர்ந்த இஸ்மாயில் என்பவருடைய தலைமையில் தான் இது நடந்திருக்கின்றது. அவரும் பேட்டி அளித்திருக்கிறார். எங்களிடம் ரேஷன் கார்டு கிடையாது, எங்களுக்கு வீடு கிடையாது. கடந்த சில மாதங்களாக பஜ்ரங் தள அமைப்பை சார்ந்தவர்களும் அதே போல் தர்ம ஜாகரன் சமாஜ் இது RSS-னுடைய மதமாற்றத்திற்கான ஒரு அமைப்பு. ஆசை காட்டி மதமாற்றம் பண்ணார்கள், பயமுறுத்தி இருக்கிறார்கள். எங்கள் காவி ஆடை அணிந்து 40-50 பேர் எங்கள் காலனிக்கு வந்து நீங்கள் இந்துக்களுக்கு சொந்தமான இடத்துல இருக்கீங்க, நீங்கள் மதம் மாறணும், இல்லாவிட்டால் காலி செய்து விடுவோம் என்ற ஒரு உங்கள் முதல் பதிவாக அதை ஏற்றுக்கொள்கிறேன். அர்ஜுன் சம்பத் ஜவாஹிருல்லா பேசியிருப்பதை கேட்டிருப்பீர்கள். வலுக்கட்டாயமாக பயமுறுத்தி மதமாற்றம் நடந்திருக்கு என்ற ஒரு குற்றச்சாட்டினை வைத்திருக்கார். நீங்கள் இதை எப்படி பார்க்கறீங்க? இந்த நாட்டில் பிறந்த அனைவருமே இந்திய தாயின் தவப்புதல்வர்கள். இங்கே இருக்கக்கூடிய யாரும் முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ எல்லாம் மேல் நாட்டிலிருந்து வந்தவங்க கிடையாது. ஒரு காலத்தில் ஹிந்துக்களாக இருந்து சில பேர் 300 வருடங்களுக்கு முன்னாடி போயிருக்கலாம், சில பேர் 400 வருடங்களுக்கு முன்னாடி போயிருக்கலாம், சில பேர் சமீபத்தில் போயிருக்கலாம். இந்திய திருநாட்டிலே 100% இந்துக்கள் இருந்தார்கள். வெளிநாட்டிலே இருந்து மத ரீதியாக இந்த நாட்டை கபலீகரம் செய்ய வந்தவர்கள் ஒரு காலத்திலே வாழ்முனையிலே இந்த நாட்டிலே மதமாற்றம் செய்தார்கள் என்பது வரலாறு. அது மட்டும் அல்ல, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே கிறிஸ்தவ சமயம் மிக துல்லியமாக அரசாங்கத்தினுடைய உதவியோடு எல்லா பகுதியிலும் பரப்பப்பட்டது. இந்து சமயத்தில் என்னைக்குமே போய் நாம மத பிரச்சாரம் பண்ணதோ யாரையும் இங்கே வாங்கன்னு சேர்த்துனதோ இல்லை. சமீப காலமாக எங்களை போன்ற இந்து சமய அமைப்புகள் இன்றைய பிரச்சனை சமீப காலமாக நாங்கள் தாய் சமயம் திருப்புவதிலே, அதாவது எங்களுடைய சமயத்திலே இருந்து இன்னொரு சமயத்திற்கு சென்று விட்டவர்களை மீண்டும் தாய் சமயம் திருப்புவதிலே நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். அவர்களை நாங்கள் எங்கள் சகோதரர்களாக கருதுகிறோம். நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், ஆசை காட்டி அச்சுறுத்தி இதுவரை இந்த நாட்டிலே மதமாற்றம் செய்து கொண்டிருந்தவர்கள் யார்? எல்லாருக்கும் தெரியும். அண்ணல் காந்தியடிகள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எல்லாம் அரிசி கிறிஸ்தவர்கள், கோதுமை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி. அதே போல இந்த நாட்டுடைய அனைத்து வரலாற்று பதிவுகளும் மிக தெளிவாக இருக்கிறது. யாரும் குரானை விரும்பி படிச்சு மதம் மாறல, வாழ்முனையிலே தான் இந்த நாட்டிலே மதமாற்றம் நடந்திருக்கிறது. இதுதான் வரலாறு. இதுதான் வரலாறு. முதல் முறையாக இது உங்கள் கருத்தாக எடுத்துக்கொள்கிறோம். இதற்கு நிச்சயமாக பீட்டர் அல்போன்ஸ் பதிலளிப்பார் நினைக்கிறேன். பீட்டர் அல்போன்ஸ், இதற்கு உங்கள் கருத்து என்ன? அதாவது நான் என்னுடைய சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததையும் என் அருமை நண்பர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் பேசினதையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதாவது மத மாற்றங்கள் ஏதோ தொடர்ந்து இந்தியாவிலே இஸ்லாமியர்களால் கிறிஸ்தவர்களால் தொடர்ந்து செய்யப்பட்டதாக ஒரு செய்தியை அவர்கள் மக்கள் மத்தியிலே இதை ஒரு பெரிய பிரச்சாரமாக செய்து ஒரு இந்து வாக்கு வங்கியை அவர்கள் உருவாக்க நினைக்கிறார்கள். நான் ஒன்றுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இஸ்லாமியர்கள் ஏறக்குறைய 800 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். ஆங்கில ஏகாதிபத்தியம் ஏறக்குறைய 250 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். என்னுடைய சகோதரி வானதி அவர்கள் சொல்வதையும் நண்பர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் சொல்வதும் உண்மையாக இருந்தால், இன்று இந்தியாவில் இருக்கிற ஜனத்தொகையில் இருக்கிற விகிதாச்சாரத்தை எடுத்துக்கொண்டால் 13 விழுக்காடு இஸ்லாமியர்கள், 2.5 விழுக்காடு கிறிஸ்தவர்கள். அப்படி 800 ஆண்டுகள் ஆட்சியை வைத்திருந்தவர்கள், 250 ஆண்டுகள் ஆட்சியை வைத்திருந்தவர்கள் இன்று இருந்தது போல அன்று மனித உரிமை ஆணையமோ நீதிமன்றமோ அல்லது அரசியல் சாசன சட்டமோ ஏதும் இல்லாத நேரத்தில் அவர் சொல்கிறார் அல்லவா, வாழ் மட்டும் தான் பேசியது, பால் பவுடரும் பச்சை ரொட்டியும் தான் பேசியது என்று சொன்னார்கள் அல்லவா. அப்படியெல்லாம் பேசியிருந்தால் இது 2.5 விழுக்காடு இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாமியர்கள் 13 விழுக்காடு இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சகோதரி வானதி சொன்னார், ஏழைகளை மதம் மாற்றுகிறார்கள், அவர்கள் மாற்றினார்கள் என்று சொன்னார். நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஆக்ராவில் நடந்த சம்பவம் அதுல மதம் மாற்றப்பட்டவர்கள் என்ன நம்முடைய கீழக்கரையை சேர்ந்த மிகப்பெரிய கோடீஸ்வரர்களா அல்லது காயல்பட்டினத்தை சேர்ந்த மிகப்பெரிய அதிகாரிகளா? வெளியூரில் இருந்து வெளி மாநிலத்தில் இருந்து பிழைப்புக்காக வந்தவர்கள், அடையாளங்களே இல்லாதவர்கள், ரேஷன் அட்டை இல்லாதவர்கள், வாக்குரிமை இல்லாதவர்கள், வீட்டுமனை பட்டா இல்லாதவர்கள். அவர்கள் குபேரர்களையும் கோடீஸ்வரர்களையும் மதம் மாற்றியதை போல பேசக்கூடாது. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அவங்க வருகிற டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அலிகாரில் 4000 கிறிஸ்தவ குடும்பங்களையும் 1000
முஸ்லிம் குடும்பங்களையும் மதம் மாற்ற போகிறோம். ஓப்பனா அன்னைக்கு வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அது யார்? இந்த 1000 குடும்பங்கள் வந்து 4000 குடும்பங்கள் வந்து வால்மீகி என்ற சமூகத்தை சேர்ந்தவர்களாம். அதாவது அவர்கள் ஷெட்யூல் காஸ்ட். அவர் சொல்லுகிறார், இவர்கள் இந்து சமூகத்தின் கால்களை போன்றவர்கள். அப்ப இவர்கள் கால்கள் என்று சொன்னால் தலை யாரு, மூளை யாரு, இதயம் யாரு? இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்ததால் தான் இந்த நாட்டிலே மதமாற்றங்கள் வந்தன. வால்மீகி சமூகத்தவரை பார்த்து இந்த சமூகத்தினுடைய கால் என்று சொன்னால் அவர்கள் சன்மானம் உள்ள யார் அதை ஏற்றுக்கொள்வார்களா? இல்ல சொல்லுகிறார், இது வந்து சக்தி பரீட்சை. பீட்டர் அல்போன்ஸ், இதற்கு வானதி கிட்ட பதில் கேட்போம். வானதி, இப்ப நீங்க ஏழைகளை வந்து அவங்களை குற்றம் சாட்டுற மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க? இப்ப நடந்திருக்கு நிதி ஒதுக்கி இப்ப ஜவாஹிருல்லா சொல்ல ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி கேக்குறேங்க. இங்க சகோதரர் ஜவஹருல்லா இருக்கிறாரு, மரியாதைக்குரிய சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் சார் வந்து பேசிட்டு இருக்காரு. கட்டாய மதமாற்ற தடை சட்டம், மதமாற்ற தடை சட்டம் கூட கிடையாதுங்க, கட்டாய மதமாற்ற தடை சட்டம் அப்படின்னு கொண்டு வந்த போது இன்னைக்கு நீங்க பேசுறீங்களே இந்த பேச்சுக்கள் எல்லாம் அன்னைக்கு எங்க போச்சுன்னு கேக்குறேன். அன்னைக்கு வந்து ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? அப்போ நீங்க ஹிந்துக்களாக தாய் மதம் திரும்பவர்க அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ கட்டாயமா மாத்துறீங்க, ஏழைகளை மதம் மாத்துறீங்களே, இத்தனை வருஷமா இந்த நாட்டுல இதைத்தானே எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ உங்க குரல் எல்லாம் எங்க போச்சு? நான் கேக்குறேன், இதே நம்முடைய சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் தமிழ்நாட்டுல சிறுபான்மை மக்களுக்காக தனியாக இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து கொஞ்ச நாள்லயே நீங்க கிறிஸ்தவ சமுதாய பெரியவர்கள் எல்லாம் கூட்டிட்டு அன்றைய முதல்வராக இருந்த மரியாதைக்குரிய திரு கருணாநிதி அவர்களிடம் சென்று எங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு வேண்டாம்னு சொன்னீங்க. என்ன காரணம்? இதே டிமாண்டுக்காக நீங்க போராடினீங்க. இன்னொரு பக்கம் அந்த சலுகை வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது, நாம ஏற்கனவே நம்ம இருக்கக்கூடிய பங்கை தாண்டி அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்னு தெரிஞ்சது. உடனே போய் உங்களோட செல்வாக்கை பயன்படுத்தி அந்த சட்டத்தை உங்களுக்கு சாதகமா அதை மாத்திட்டீங்க, எடுத்துட்டீங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இப்ப பேசுற இந்த நியாயம் எல்லாம் அன்னைக்கு எங்க சார் போச்சு? அதாவது கட்டாய மதமாற்ற சட்டம் அப்படின்னு எந்த ஒரு சட்டம் வந்தாலும் அது நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தினுடைய விளிமியங்களுக்கு எதிரானது. அதனால் அதை எல்லோருமே எதிர்க்க வேண்டும். அதாவது மதமாற்றம் வந்து ஒரு மதத்தை பிடித்து அந்த மதத்தினுடைய கொள்கையில் அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும்போது அல்லது இருக்கக்கூடிய மதத்தில் தாங்கள் கொடுமைகள் அனுபவிக்கின்றோம் என்ற ஒரு நிலை ஏற்படும் போது மதம் மாறுகிறார்கள். உதாரணமாக பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கிய சிற்பி அவர்கள் பௌத்த மதத்திற்கு தழுவினார். அவர் ஏற்கனவே இருந்த இந்து மதத்தை பற்றி பல விமர்சனங்களை செய்து அவர் பௌத்த மதத்தை தழுவக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் தலித் மக்கள், தீண்டாமை என்ற கொடுமையை அனுபவிக்கக்கூடிய மக்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள். உதாரணமாக 1981 மீனாட்சிபுரத்தில் தலித் மக்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். ஏன் தழுவினார்கள் என்பதற்கான உண்மையான காரணத்தை இந்திய அரசாங்கத்தினுடைய SC/ST இயக்குநரகம் ஒரு புத்தகமாகவே வெளியிட்டிருக்கின்றது, ஆய்வு செய்து வெளியிட்டிருக்கின்றது. அது சொல்றாங்க, இந்த தீண்டாமையின் காரணமாக தான் 1/2/1981 மீனாட்சிபுரத்தில் கூடிய தலித்துகள் இஸ்லாத்தை தழுவக்கூடிய ஒரு முடிவை எடுத்து அவர்களாகவே தான், முஸ்லீம்கள் யாரும் அவர்களை அணுகவில்லை, இவர்கள் திருநெல்வேலியில் உள்ள முஸ்லீம்களை அணுகி இந்த மதமாற்ற நிகழ்வு ஏற்பட்டது. அந்த மதமாற்ற நிகழ்வுக்கு மீனாட்சிபுரத்தை சேர்ந்த முஸ்லீம்கள், அதாவது தலித்துகள் 41,000 ரூபாய் செலவு செய்தார்கள் என்று புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்கிறார்கள். எனவே வந்து மதமாற்றம் என்பது தானாக நடக்கும்போது அது அனுமதிக்கக்கூடியது. ஆனால் வந்து அதுக்கு அச்சுறுத்தலும் அதே நேரத்தில் பயன்படுத்தும் போது நிச்சயமாக அதை எதிர்க்க வேண்டும். எனவே கட்டாய மதமாற்ற சட்டங்கிறது அரசியல் சாசன சட்டத்துக்கு விளிமியங்களுக்கு எதிரானது. அதனாலதான் நாங்க எதிர்த்தீங்க. பீட்டர் அல்போன்ஸ், நீங்க என்ன சொல்றீங்க? பீட்டர் அல்போன்ஸ், அதாவது நான் வந்து ஜவாஹிருல்லா அவர்கள் சொல்லுகிற சட்டமன்ற தொகுதி என்னுடைய தொகுதி. நான் வந்து அந்த சம்பவம் நடக்கின்ற போது நான் திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். நான் ஜவாஹிருல்லாவுக்கு நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதே மதமாற்றங்கள் சப்தம் இல்லாமல் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொருவராக மதம் மாறிய நிகழ்ச்சி நடந்திருந்தால் அந்த மீனாட்சிபுரம் மதமாற்றத்தை தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்திலே எவ்வளவு பெரிய வகுப்பு கலவரங்கள் நடந்தன என்பதை நான் அறிவேன். 7 ஆண்டுகள் எங்கள் மாவட்டத்திலே, ஏன் குற்றாலத்தில் வந்து சீசனே நடக்கல, குற்றாலம் சீசனுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளே 8 ஆண்டுகள் வரவில்லை அந்த மீனாட்சிபுரம் கன்வர்ஷனை தொடர்ந்து. அதை ஏன் அப்படி செய்தார் என்று சொன்னால் அது ஒரு பெரிய விழாவாக நடத்தினார். அங்கதான் தப்பு. நான் இப்பொழுது என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், இதே வந்து இந்து முன்னணியோ விஸ்வ இந்து பரிஷத்தோ யாராவது ஒருத்தர் மதம் மாறினால் அதை விளம்பரம் இல்லாமல்
அவர்கள் மதம் மாறுவதற்கான தானாக முன்பு வந்து மனமாற்றங்கள் நடக்கின்ற போது அந்த மதமாற்றங்களை தடை செய்ய நான் சொல்லவில்லை. இன்னைக்கு சகோதரி வானதி வந்து என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். நான் அவர்களை தெளிவாக சொல்வேன். என்ன எதற்காக வேண்டி முதலமைச்சரை பார்த்து அந்த இடஒதுக்கீடு வேண்டாம் என்று சொன்னோம் என்று சொன்னால், அந்த இடஒதுக்கீடு ரேஷியோ இருக்கிறது அல்லவா, அது கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒத்து வரவில்லை. ஏனென்றால் கன்னியாகுமரி மாவட்டத்திலே 50 விழுக்காடு கிறித்தவர்கள், 50 விழுக்காட்டுக்கும் அதிகமாக. ஆனால் அங்கே அவர்களுக்கு வந்து 2.5 விழுக்காடு இடஒதுக்கீடு தரப்பட்டது. 50 விழுக்காடு ஜனத்தொகை இருந்து கொண்டு அந்த மாவட்டத்திலே 2.5 விழுக்காடு என்று சொன்ன உடனே அந்த மாவட்டத்திலே தொடர்ந்து வந்த வேலை வாய்ப்புகளிலே எந்த கிறிஸ்தவர்களுக்கும் இடம் கிடைக்காமல் போன காரணத்திற்காக அதை முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு வந்தோம். இன்னைக்கு வந்து நீங்க பொன் ராதாகிருஷ்ணன் கேளுங்க, சகோதரி வானதிட்ட சொல்றேன். அந்த ஊர்ல அண்ணன் இந்துவாக இருப்பார், தம்பி கிறிஸ்தவனாக இருப்பார், அக்காள் கிறிஸ்தவராக இருப்பார், தங்கை வந்து இந்துவாக இருப்பாள். இது அந்த சமூகத்திலே வந்து ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு நாளாக நடந்து வருகின்ற நிகழ்ச்சி. நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்க இதெல்லாம் வந்து இந்த மதம் மாற்றங்கள், இதற்கு தரப்படுகிற விளம்பரங்கள், எனக்கு என்ன சந்தேகம் வருகிறது என்று சொன்னால், சமீபத்திலே சுஷ்மா சுவராஜ் அவர்கள் பேசியது, அதற்கு முன்னாலே சாத்வி அந்த அமைச்சர் ஜோதி சாத்வி அவர்கள் பேசியது, கிரிராஜ் சிங் பேசியதெல்லாம் பார்க்கின்ற போது மோடியினுடைய அரசாங்கத்தை முடக்குவதற்கு பாஜகவுக்குள்ளேயே ஒரு சதி நடக்கிறதோ என்று நான் பயப்படுகிறேன். ஏனென்றால் அவர் வளர்ச்சி என்று பேசுகிறார், முன்னேற்றம் என்று பேசுகிறார். அமெரிக்காவில் போய் மேடிசன் ஸ்கொயரிலே கொண்டு போய் நான் வந்து உலகம் முழுவதும் இங்கே வாருங்கள் என்று சொல்லுகிறார். நான் ஒரே நாடு, இங்கே மதச்சார்பற்ற நாடு என்று அவர் அங்கே சொல்லி வருகிறார். ஆஸ்திரேலியாவிலே சிட்னிக்கு போகிறார். ஆனால் அவருடைய அமைச்சரவையில் இருந்து கொண்டு சுஷ்மா சுவராஜும் அவருடைய அமைச்சரவையில் இருக்கின்ற சாத்வி ஜோதியும் அதற்கு முரணாக வகுப்பாத அரசியலை தூண்டுகின்ற போது வெளியே இருந்து பார்க்கின்ற எங்களுக்கு என்ன சந்தேகம் வருகிறது என்று சொன்னால், மோடியினுடைய அரசாங்கத்தை முடக்குவதற்கும் இந்த பொருளாதார பயணத்தை திசை திருப்புவதற்கும் உள்ளே நடக்கிற அரண்மனை சதியோ இது என்று கூட நாங்கள் சந்தேகம். அரண்மனை சதியோ வந்து எங்களுடைய ஆட்சியை பற்றி இவ்வளவு தூரம் கவலைப்படுவது, அதுவும் குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு யாராலும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நீங்க வச்சிருக்கிற அக்கறைக்கு ரொம்ப நன்றிங்க. ஆனா இந்த மதமாற்றம் தொடர்பாக இப்ப எழுந்திருக்கக்கூடிய குரல், அரசியல் கட்சிகளுடைய குரல், இத்தனை நாள் இந்துக்கள் மற்ற மதத்திற்கு போகும்போது ஏன் வரவில்லை என்பதுதான் அரசியல். அதற்கான பதிலைத்தான் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். அன்று எதிர்த்தவர்கள் என்னுடைய கேள்வி. நீங்க எதிர்த்தீங்க, இன்னைக்கு நீங்க செய்றீங்க. செய்யும்போது அத்தனை பேரும் சேர்ந்து ஆதரிச்சீங்க. மீனாட்சிபுரம் மதமாற்றத்தை பற்றி சார் நான் முடிச்சிடுறேன், நீங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க. மீனாட்சிபுரம் மதமாற்றத்தை பத்தி சகோதரர் சொன்னாரு. அதற்கு பின்னால நூர்ஜான் என்கிற கருப்பாயி அப்படிங்கிற ஒரு புத்தகம் கூட அதுல வந்திருக்கு. என்ன அதுல வந்து பாத்தீங்கன்னா, அதை நாங்க 41,000 ரூபாய் கொடுத்து அங்க இருக்கிற இஸ்லாமிய பெரியவரை கொண்டு வந்து நாங்க எல்லாம் மதமாற்றணும், தீண்டாமை கொடுமை இருந்தது, எங்களால் அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை, காரணங்கள் இருக்கு. ஆனால் எந்த தீண்டாமை கொடுமைக்காக இந்துக்களாக இருப்பவர்கள் மதம் மாறியதாக நியாயப்படுத்துகிறார்களோ, இன்றும் கூட மாற்று மதத்திற்கு மாறிய பின்னால் தலித்துகளுக்கு தனி சர்ச் இருக்கு, கிறிஸ்தவர்கள்ல வந்து பாத்துட்டீங்கன்னா நாடாருக்கு தனி சர்ச்சு, தேவருக்கு தனி சர்ச்சு, வன்னியருக்கு தனி சர்ச்சு, அங்கேயும் உங்களால மாற்றத்தை கொண்டு வர முடியல. எந்த தீண்டாமைக்கு எதிராக இதே அந்த நூர்ஜான் கருப்பாயி புத்தகத்துல சொல்றாங்க, நாங்கள் தலித்துகள், நாங்கள் மதம் மாறினோம், ஆனால் மதம் மாறியதற்கு பின்னால் கூட எங்களுடைய தலித் என்கின்ற அடையாளம் இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பது அந்த புத்தகத்தில் இருப்பது. அதனால தீண்டாமை என்ற பெயரிலே மதமாற்றம் நிகழ்ந்தாலும் கூட அது அரசியல் ரீதியாக உங்களுக்கு பயன் தருகிறது அல்லாமல், சகோதரர் ரொம்ப அழகா சொன்னார். ஆமாங்க, கன்னியாகுமரி தொகுதியில 50% கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தெரியும்னு சொல்றீங்களே, அதனால அந்த டெமோகிராபினால அங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு ஒரு அரசியல் கட்சிகள் குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர் தான் நிறுத்தி வைக்க முடியுது. இன்னைக்கு கன்னியாகுமரி தொகுதியோட அரசியல் நிலைமை அப்படிங்கிறது மற்ற இடங்கள் இருக்கக்கூடிய 39 பாராளுமன்ற தொகுதிகளில் இல்லாத ஒரு அரசியல் நிலைமை அந்த தொகுதிகளில். உங்களுக்கு பதில் சொல்றாங்க ஜவாஹிரோல், நீங்க பதில் சொல்லுங்க. முதல்ல பீட்டர், உங்களுக்கு வாய்ப்பு தரேன். பீட்டர், நீங்க சொல்லுங்க. முதலாவதாக அந்த நூர்ஜான் என்ற கற்பாய் என்ற விஷயத்தை பத்தி சகோதரி சொன்னாங்க. தலித் அடையாளத்தை இன்னும் இழக்கவில்லை. இல்லை, அது தவறு. ஒருவர் வந்து இஸ்லாத்தை தழுவி விட்டால் நான் அழைத்து செல்கின்றேன். ராமநாதபுரத்தில் பல கிராமங்களுக்கு போகலாம், மதுரை மாவட்டத்தில், நெல்லை மாவட்டத்தில்
அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய பிறகு அந்த தலித் என்ற அடையாளம் முற்றிலுமாக போய்விடுகிறது. இவர் வந்து மதம் மாறினவரா அல்லது ஏற்கனவே பிறப்பால் முஸ்லீமா என்ற நிலையெல்லாம் மாறக்கூடிய ஒரு சூழலும், பள்ளிவாசலில் அவர்கள் செல்வதற்கு எந்த விதமான தடையும் இல்லாத ஒரு நிலையும், ஹஜ்ஜுக்கு கூட செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும், அதே போல திருமண பந்தங்களும் ஏராளமாக நடந்திருக்கின்றது. எனவே இங்கே வந்த பிறகும் தீண்டாமை இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் தொடருகின்றது என்று சொல்வது அபாண்டமான குற்றச்சாட்டு. அதே நேரத்தில் எத்தனை பெண்களுக்கு திருமணமாகவில்லை அப்படிங்கிற வேதனையை சொல்றதா அந்த புத்தகம் இல்ல. அது வந்து ஒரு விதிவிலக்காக ஒரு புத்தகத்தில் எழுதியதை வைத்து வைத்து பொதுப்படையாக சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஆக்ராவை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆக்ராவை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இப்படி ஆசை வார்த்தை காட்டி ரேஷன் கார்டு தருகிறோம் என்று சொல்லி, ஆதார் அட்டை தருகிறோம் என்று சொல்லி அழைத்து சென்றவர்கள் இன்றைய நிலை என்னன்னா, அந்த இஸ்மாயிலே சொல்கிறார், பயமுறுத்தினார்கள், போனோம், இன்னைக்கு நான் தொழுதேன், இன்று நான் குரானை படித்தேன். அதே போல பலரும் பேட்டி அளித்திருக்கிறது. இந்துஸ்தான் டைம்ஸ் போன்ற, நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற, ஹிந்து போன்ற பத்திரிகைகளில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதை வைத்துக்கொண்டு இவர்கள் நிச்சயமாக மிரட்டப்பட்டு மாற்றப்பட்ட அந்த ஒரு செரிமனி நடந்திருக்கின்றது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. யதார்த்த உண்மை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் அர்ஜுன் சம்பத்தும் பீட்டரும் என்ன சொல்கிறார் என்று தொடர்ந்து பேசுவோம். தற்பொழுது ஆக்ராவில் ஏழை முஸ்லிம்கள் கட்டாய மதமாற்றம் செய்யப்பட்ட புகார் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம், மதமாற்றங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அர்ஜுன் சம்பத் ஜஹாகிருல்லா பேசும்போது வலுக்கட்டாயமாக முஸ்லிம்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்து மதத்திற்கு என்ற ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீங்க? வலுக்கட்டாயமா இதற்காக நிதி ஒதுக்கி செய்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் கூறியிருக்கிறார். தவறான கருத்து ஐயா. அதாவது ஒரு தவறான கருத்து. என்ன, நீங்க சரித்திரத்திலையும் சரி, இப்போ நடைமுறையிலையும் சரி, எந்த இடத்துலையுமே இந்துக்களுக்கு முதல்ல வந்து தாய்மதம் திருப்புவதற்கான ஒரு ஏற்பாடே இல்லாமல் இருந்தது. முதல்ல நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். எந்த காலத்திலையும் போய் இந்துக்கள் போய் யாரையும் மதம் மாறுங்கன்னு கூப்பிட்டதில்லை, பிரச்சாரம் பண்ணதில்லை, முடவர் நடக்கிறார், குருடர் பார்க்கிறார்னு சொன்னதில்லை. நாங்க எந்த இடத்துலையும் எப்பவுமே மத பிரச்சாரம் செய்ததில்லை. இந்த சமீப காலமாக, ஏனென்றால் இந்த மதமாற்றங்களால், கட்டாய மதமாற்றங்களால், மோசடி மதமாற்றங்களால், ஏற்கனவே அவர் பீட்டர் அல்போன்ஸ் ஐயா பேசும்போது சொன்னாரு, முஸ்லீம்கள் வந்து 13% தான் இருக்காங்கன்னு. ஏற்கனவே 22% முஸ்லீம்கள் இந்த நாட்டில் 1000 ஆண்டு கால ஆட்சியின் விளைவாக 22% முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்கன்னா 33% நிலப்பரப்பை பிரிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2% இருக்கிற முஸ்லீம்கள் இப்ப 13 முஸ்லீம்கள் ஆயிருக்கிறாங்க, 13% ஆயிருக்காங்க. அதே போலதான் கிறிஸ்தவர்கள் நாகாலாந்து, மிசோரம் போன்ற பகுதிகளில் இன்னைக்கு அவங்க நாகாலாந்து சொல்லி அவங்க தனியா வந்துட்டு இருக்காங்க. இல்ல, தவறான புள்ளிவிவரம் இல்ல. 22% முஸ்லீம்களுக்கு 33% நிலப்பரப்பு இந்தியாவிலே பிரித்து கொடுக்கப்பட்டது, பிரிவினை. இது நடந்தது. அடுத்த விஷயத்துக்கு வர்றேன், நீங்க கேட்ட கேள்விக்கு வர்றேன். இந்த நாட்டுல எந்த காலத்திலுமே இந்துக்கள் வந்து மதமாற்றம் செய்ததில்லை, தெளிவா தெரியுங்க. இப்பதான் சமீப காலமாக, இன்னும் சொல்ல போனால் தலித் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கிறிஸ்தவர்களை சர்ச்சுகளுக்குள்ளே அனுமதிக்காமல் இருந்த காரணத்தினால் தமிழகத்திலே நாங்கள் மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்தினோம். சேரவாரும் ஜெகத்தீரே, தாய் சமயம் அழைக்கிறது, தமிழ் சமயம் அழைக்கிறது, இந்து சமயம் அழைக்கிறது என்று சொல்லி நாங்கள் சென்று அவர்களை அரவணைத்தோம், அவர்களை கோவிலுக்குள்ளே அழைத்து சென்றோம். இதுவரை தமிழகத்திலே மட்டும் 800 குடும்பங்களை மதமாற்றி இருக்கிறோம், தாய் சமயம் திருப்பி இருக்கிறோம். இன்னும் 1 லட்சம் குடும்பங்கள் தாய் சமயம் திரும்ப தயாராக இருக்கிறார்கள். அதற்கான ஒரு நிதி திட்டம் போட்டு செயல்படுத்தல. என்ன தவறு? நாங்க இந்து அமைப்புகள் அதுக்கு தான் இருக்கோம், தாய் சமயம் திரும்புறோம் சேர்த்துக்கிறதுக்கு தான் இருக்கோம். இவ்வளவு காலமாக லௌகிகத்தின் பெயரிலே, இவ்வளவு காலமாக பல்வேறு காரணங்களை சொல்லி நீங்கள் எங்கள் மக்களை, நீங்க யாரு மூதாதையர்கள் அங்கிருந்து வந்தவங்க கிடையாது, நீங்க எல்லாம் இங்கிருந்து மாறி போனவங்க. நீங்க திரும்ப இங்க வர்றதுதான் நல்லது, இந்த நாட்டுக்கு நல்லது, இந்த உலகத்துக்கு நல்லது. அது குறித்து பீட்டர் அல்போன்ஸ் என்ன சொல்றாங்க? இப்ப பீட்டர் நீங்க சொல்ல, நீங்க அதற்கு பதிலடி கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்ல போறீங்க பீட்டர்? மிரட்டல. அவருக்கு அந்த கேள்வி சரியா பீட்டர், நீங்க நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? அதாவது 2 கேள்வி. அர்ஜுன் சம்பத் கூறியதற்கான பதில் என்ன? அதே போல வானத்தையும் எடுத்து வைத்தார்கள், இன்னும் தலித்துகளாக தீண்டத்தகாதவர்களாக இருக்கிறார், கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிய பிறகும் என்ற ஒரு கருத்தை எடுத்து வச்சிருக்காங்க. உங்கள் பதில் என்ன? அர்ஜுன் சம்பத், நான் சொல்றதை தயவுசெய்து ஒரு நிமிஷம் கேட்கறீங்களா? அதாவது நீங்க சொன்னீங்க, என் சகோதரி வானதி அவர்களும் ஒரு அருமையான கருத்தை சொன்னார்கள். அதுல நான் அவர்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, நீ தொடர்ந்து பேசலாம் பீட்டர். அதாவது நான் வானதி சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால், அவர்கள் சொன்னது ஏறக்குறைய உண்மை.
இன்னைக்கு கிறிஸ்தவ சமூகத்திலே ஜாதிகள் வந்து இன்னும் மறக்கப்படவில்லை. எனக்கு வந்து என்னுடைய தலைவர் வந்து என்னுடைய அருமை நண்பர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதை மாதிரி நான் வந்து சொல்ல முடியல. எனக்கு ஏன் சொல்ல முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இஸ்லாம் வந்து ஜாதிகளை மறைத்து மற்றவர்களை ஏற்றுக்கொண்டது. ஆனால் கிறிஸ்தவர்கள் மதம் மாறினார்களே ஒழிய மனம் மாறவில்லை. அதை நான் ஒத்துக்கொள்ளத்தான் ஆக வேண்டும். ஆனால் இதுல எங்கே வந்து மாறுபடுகிறோம் என்று சொன்னால், நண்பர் வந்து சம்பத் சொன்னார ஆலயத்தினுள்ளே தலித்துகளை அழைத்து சென்றோம் என்று. ஆலயத்துக்குள்ளே தான் நீங்கள் அழைத்து சென்றீர்கள், கர்ப்ப கிரகத்துக்குள்ள நீங்க அழைத்து செல்லவில்லை. ஆனால் கிறிஸ்தவம் என்ன செய்தது என்று சொன்னால், இன்று அவர்களை பெரிய பேராயர்களாக ஆக்கியிருக்கிறது. இன்னைக்கு வந்து சென்னை மயிலை பேராயத்தினுடைய ஆர்ச்சி பிஷப்பாக இருந்த டாக்டர் AM சின்னப்பா அவர்கள் ஒரு தலித்து. சென்னை பேராயத்தினுடைய CSI பிஷப்பாக இருந்த தேவசகாயம் அவர்கள் ஒரு தலித்து. இன்னைக்கு செங்கல்பட்டு பேராயராக இருக்கின்ற நீதிநாதன் வந்து ஒரு தலித்து. அவரிடம் போய் நான் முழங்கால் இருக்கிறேன், அவர் கையால் நான் ஆசீர்வாதம் வாங்குகிறேன், அவர் கால்களை தொட்டு நான் கும்பிடுகிறேன். அந்த உரிமையை இந்த திருவாரூரை ஆதீனத்திற்கோ தருமபுரி ஆதீனத்திற்கோ இல்லை சங்கராச்சாரியர் மடத்திற்கோ இவர்கள் வேறு யாரையாவது ஒரு தலித்தை அனுமதிக்க முடியுமா? ஆகவே நான் வந்து ஜாதி பிரிவினை அதே நேரத்திலே எதற்காக மத மாற்றங்கள் நடந்தது? ஒரு சமூக நீதிக்காகத்தான் மத மாற்றங்கள் நடந்தன. நீங்கள் வந்து கன்னியாகுமரியில் வந்து தோல்சிலை போராட்டம் நடந்தது. ஏன் தோல்சிலை போராட்டம்? இந்த நான் கேட்கிறேன் சார், நான் தோல்சிலை போராட்டம் கேட்கிறேன். எவ்வளவு திட்டமிட்டங்கள் வைகுண்டரை கொடுமைப்படுத்தினீர்கள்? பேசி முடிக்கிட்டு உங்களுக்கு வாய்ப்பு தர அர்ஜுன். ஆகவே அந்த சலித்துகளுக்கான நீங்க இன்னும் வந்து நீங்க வந்து வாதத்தை வந்து நீங்க நடராஜர் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில்ல தமிழில் வந்து நீங்கள் ஓத கூட நீங்கள் அனுமதி தர மாட்டேங்கிறீங்களா? தமிழில் ஓத கூட அங்க அனுமதி இல்லையே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் இதை உங்க கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன். வானத்தை பதில் சொல்றாங்க. உங்களுக்கு வானத்தை நாங்கள் வந்து நீங்கள் வந்து பீட்டர் சபைக்கு அழைத்து போகிறேன்னு தாய்க்கு அழைத்து போகிறேன்னு சொன்னீங்களா? நான் மதம் மாறினால் என்னை அழைத்துட்டு போகலாம். 2000 வருடத்திற்கு முன்னால் மதம் மாறியவர்களை இன்று நீங்கள் தாய் சபை என்று சொன்னால் அது வந்து சமூகத்தில் அமைதி இல்லாமல் போகுமா? சமூகம் வந்து அதை 2000 வருஷம்லாம் யாருக்கு ஆகலைங்க. வந்து இது 2000 வருஷம்லாம் ஆகல. இது வந்து ஒரு ஜனநாயக நாட்டிலே இது எப்படி தாய் சபைன்னு வர முடியும்? ரொம்ப ரொம்ப எளிமையா ஒரே ஒரு கேள்வியை தான் நான் கேட்க விரும்புறேன். இவ்வளவு தூரம் மதமாற்றம் நீங்க சொல்றீங்க, கட்டாயமான மதமாற்றத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், நாங்களும் எதிர்க்கிறோம். கட்டாயமா ஆசை காட்டி, காசு காட்டி, வேற ஏதாவது பொருட்கள் காட்டி, உனக்கு வந்து இலவசமா கல்வி கொடுக்கறேன், உனக்கு வந்து இலவசமா வேலை வாங்கி தரேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி தனிப்பட்ட முறையிலே மனம் சம்பந்தப்பட்டதுதான் மதம். நீ தனிப்பட்ட முறையில எனக்கு இந்த இறைவனை பிடித்திருக்கிறது, இந்த வழிபாட்டு முறை பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மதம் மாறும்போது, அது இன்று மேலை நாட்டினர் கூட ஹிந்து சமயத்தை பார்த்து நீங்க வந்து இதுல இருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றோம் இதுல எல்லாம் சொல்லி வரவங்க இருக்காங்க. அந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. இப்போ இவ்வளவு தூரம் வந்து நீங்க பேசக்கூடியவங்க இங்க வந்து நண்பர் ஜவஹர்லா இருக்கிறாரு, சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் இருக்காரு. நான் கேட்கிறேன், கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை இந்த நாட்டுல இப்ப கொண்டு வரதுக்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்களா? நான் திருப்பியும் அந்த வார்த்தையை நான் ஏன் பயன்படுத்துறேன்னா, வெறும் மதமாற்ற தடை சட்டம் அல்ல, கட்டாயமாக மதமாற்ற தடை சட்டத்தை இந்த நாட்டில் கொண்டு வருவதற்கு இப்போது குரல் எழுப்புகிற நீங்கள் ஆதரவு கொடுப்பீர்களாங்கிறதா ஒரே ஒரு கேள்வி. நிச்சயமாக ஆதரவு கொடுக்க மாட்டோம். ஏனென்றால் அப்படி ஒரு சட்டம் வந்தது என்றால் நிச்சயமாக அரசியல் சாசன சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உரிமையை நசுக்கக்கூடிய ஒரு அரசு இன்று மத்தியில் இருக்கின்றது, பல்வேறு மாநிலங்களில் இருக்கின்றது. இந்த சட்டத்தை நியாயமாக நேர்மையாக இவர்கள் பின்பற்றுவார்கள் என்ற நம்பிக்கை நிச்சயமாக குறிப்பாக சிறுபான்மை சமூகத்துக்கு இல்லை. இவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க கட்டாய மத மாற்றம் அல்ல அப்படின்னு சொல்லி. சகோதரி இன்னொன்னு சொன்னாங்க, நாங்க பணம் கொடுக்குறோண்டோ வேற வேலை வாய்ப்பு தரோண்டோ சொல்லலை. ஆனால் இந்த மதமாற்றம் நடக்கூடிய இந்த பகுதி இருக்கு பாருங்க, உத்தரப்பிரதேசத்துல மொத்தமாக அந்த பகுதி பராஜ் ரீஜன் என்று அழைக்கப்படுகிறது. இதுல வந்து ஆக்ரா வருது, பத்தேபூர் சிக்ரி வருது, மாத்ரா வருது, ஃபிரோசாபாத் வருது, மீரட் வருது, மணிப்பூர் வருது, உத்தரகாண்ட். இந்த பராஜ் பகுதியில் இருக்கக்கூடிய பஜ்ரங் தளனுடைய இணை அமைப்பாளர், அவருடைய பெயர் அஜு சௌஹான். இதுவும் இன்று வந்த ஹிந்துஸ்தான் டைம்ஸ் இணையதளத்தில் வந்த செய்தி. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நாங்கள் ரேஷன் கார்டு தருகிறோம், நாங்கள் ஆதார் அட்டை தருகிறோம், வீடு தருகின்றோம் என்று சொல்லிதான் நான் 3 மாதங்களாக இவர்களுடன் பேசிக்கொண்டிருக்கின்றேன். இவர்கள் மதம் மாறினாங்க. இந்த மதம் மாறினவங்க இவங்க யாருன்னா, குப்பைகளை சேகரித்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய மிகவும் அடித்தட்டு மக்கள்.
எனவே இந்த ஆக்ரா விஷயத்துல நிச்சயமாக கட்டாய மதமாற்றம் நடந்திருக்குங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. தோழர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் ஒன்று சொன்னாங்க, நீங்கள்லாம் எங்கேருந்து வரலன்ட்டு. அதான் நாங்களும் சொல்றோம், நாங்கள் இந்த நாட்டுடைய மக்கள் தான். ஏன் இஸ்லாத்தை, எங்களுடைய முன்னோர் இஸ்லாத்தை, பீட்டருடைய முன்னோர் கிறிஸ்தவத்தை ஏன் ஏற்றார்கள்? இதற்கு நான் பதில் சொல்வதை விட சுவாமி விவேகானந்தர் உடைய உரையிலிருந்து மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். தென்னிந்தியாவிலிருந்து அவர் நடைபயணம் போகும்போது அந்த அனுபவத்தை எழுதுகிறார். பட்டால் பாவம், தொட்டால் தீட்டு, இது இன்னும் இங்கே நிலவி இருக்கின்றது. இந்த சூழல்ல தீண்டாமை இல்லாத ஒரு நிலையை மக்கள் தேடுகிறார்கள், இஸ்லாத்திற்கு போகிறார்கள் என்று நான் சொல்லவில்லை, விவேகானந்தர் சொல்லி இருக்கிறார். சொல்றாரு மதமாற்றத்தை அது நாகரிகமே இல்லாத ஒரு செயல், மனித குலத்திற்கு எதிரான செயல் தான் சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. அப்ப அதை பத்தி என்ன சொல்லுவீங்க? இங்க ரொம்ப சகோதரர் அழகா ஆக்ரா இன்சிடென்ட் நான் பொதுவான கேள்வி முன் வைக்கிறேங்க. இந்த நாடு முழுவதும் கொண்டு வாங்க. உதாரணத்தை நாடு முழுவதும் எங்களால காட்ட முடியும். நான் சொல்றேன் ஐயா, நான் முடிச்சிடறேன், நீங்க பேசும்போது நான் குடிக்கிறேன். கேரளாவோட உயர்நீதிமன்றத்துல 2011 வழக்கு வந்தது. சகோதரருக்கு ரொம்ப நல்லா தெரியும், லவ் ஜிஹாத். கேரள உயர்நீதிமன்றத்தில் கேரளாவை சேர்ந்தவர்கள் ஒரு முன்ஜாமீனுக்காக ஒரு இளைஞர்கள் மனு போடுகிறார்கள். எதுக்காகன்னு கேட்டா, இளம் பெண்களை இவர்கள் கடத்தி விட்டார்கள் பெற்றோரோட புகார். அந்த ஜாமீன் விசாரணையும் போது உயர்நீதிமன்றத்திற்கு சில அதிர்ச்சிகரமான தகவல்கள் கிடைக்குது. அப்ப அவங்க சொல்றாங்க, என்னது பெண்களை மதம் மாற்றி திருமணம் செய்து கொள்கிறார்கள், அப்ப இதுக்கு பின்னணியில என்னென்னவெல்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது பின்னணியில NDF நேஷனல் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் இருக்கு, கேம்பஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இளம் பெண்களை இதற்காகவே மதம் மாற்றுவதற்காகவே செயல்படுகின்ற அமைப்புகள் சேர்ந்து இம்மாதிரி கிட்டத்தட்ட 2 வருட காலத்தில் 4000 இளம் பெண்கள் மதமாற்றம் பட்டு லவ் ஜிஹாத்ல மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நாங்க சொல்லல, கேரள உயர்நீதிமன்றம் சொன்னது. கூடவே என்ன சொன்னாங்க தெரியுங்களா? தயவு செய்து இதை மாற்றுவதற்காக அரசாங்கம் ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும்னு கேரள உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, சகோதரர் சொன்னாரு, பற்றி எரிந்தது மீனாட்சிபுரத்துக்கு பின்னாடி எங்களால குற்றாலத்துல தொழில் நடத்தல, எங்களுக்கு சீசன் போச்சேனாரு. மண்டக்காடு கலவரத்துல கன்னியாகுமரியில 50% கிறிஸ்தவர்கள் இருக்கீங்க. இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுடைய நிலை என்ன? இன்று அங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் மண்டக்காடு கலவரத்துல என்ன நடந்தது, அதற்கு பின்னால அங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் நான் சொல்லி முடிச்சிடுறேங்க. இது எந்த அளவுக்கு மத நல்லிணக்கத்தை பாதித்திருக்கிறது. நீங்க ஒரு பக்கம் சமூக நல்லிணக்கத்தை பத்தி பேசுறீங்க, இன்னொரு பக்கம் மதம் மாற்றுவதற்கான உரிமை பத்தி பேசுறீங்க. இந்த நாடு பிரிவினை பத்தி சகோதரர் அர்ஜுன் சம்பத் சொன்னார். ஏன் இதை எதிர்க்கிறோம் அப்படின்னா, மதமாற்றம் என்பது தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை என்பதை தாண்டி அரசியலாக ஒரு நாட்டையே பிரித்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளிவிடும் என்பதால தான் நாங்க சொல்றோம். அவங்க சொல்றாங்க. பீட்டர் என்ன சொல்றாங்க? பீட்டர் உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன், நீங்க என்ன சொல்ல போறீங்க பீட்டர் அதுக்கு? அதாவது சகோதரி வானதி ஒரு கேள்வி கேட்டாங்க, கட்டாய மதமாற்றத்திற்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தால் நீங்கள் ஆதரிப்பீர்களா என்று கேட்டார்கள். அதுக்கு ஜவாஹிருல்லா கூட பதில் சொன்னார். நான் கேட்கிறேன், இன்னைக்கு அன்பு சகோதரிக்கு நான் இந்த உங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக தமிழகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் சொல்ல ஆசைப்படுகிறேன், அதற்கு தனி சட்டமே வேண்டாம். இன்றும் கட்டாய மதமாற்றம் என்பது இந்திய தண்டனை சட்டப்படி ஒரு குற்றம், கிரிமினல் இன்டிமிடேஷன். இன்னைக்கு நான் சகோதரி வானதியை கேட்கிறேன், இன்னைக்கு ஆக்ராவில் நடந்ததுக்கு இன்னைக்கு FIR போட்டிருக்காங்க. எந்த வழக்கில் குற்றத்தை செக்ஷன்ல போட்டாங்க? நான் என்ன சொல்கிறேன், இந்தியாவிலே எங்க கட்டாய மதமாற்றம் நடந்தாலும் கட்டாய மதமாற்றம், அதாவது ஆசை காட்டி மோசம் செய்வது, அது ஃப்ராட், இது கிரிமினல் இன்டிமிடேஷன், டிசப்ஷன், இதற்கெல்லாம் இந்திய தண்டனை சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆகவே அதன் மீது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பதிலே மாற்று கருத்து யாருக்கு இருக்க முடியாது. நான் லவ் ஜிஹாத்னு சொல்றாங்களே, இதே லவ் ஜிஹாத்தை தான் நீங்க உத்தரப்பிரதேசத்துல பை எலெக்ஷன்ல கொண்டு போய் நீங்க வச்சீங்க. அந்த ஒரு பொண்ணை கொண்டு நீங்க ஆஜர் பண்ணீங்க, இந்த பொண்ணு தான் லவ் ஜிஹாத்ல போச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த பொண்ணு நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறது. நான் மனப்பூர்வமாக அந்த இஸ்லாமிய இளைஞனோடு நான் போனேன். நான் பிரெக்னன்ட் ஆயிருந்தேன், என்ன போய் அபார்ஷன் பண்ணாங்க. அதற்கு அவர் கணவர் என்று என்னை பதிவு செய்து என்னை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிருக்காரு. நீங்க இவ்வளவு செஞ்ச பிறகும் அந்த லவ் ஜிஹாத் என்பதை அந்த பாராளுமன்ற தொகுதியில எந்த வாக்காளரும் ஏற்றுக்கொள்ளாமல் பாஜகவை அதை பிரச்சாரம் செய்தவர்களை முழுமையாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் இதை நீங்க ஒரு அணிதிரட்டலுக்கு, அரசியல் அணிதிரட்டலுக்கு பயன்படுத்துகிறீர்கள். இன்னைக்கு யாரும் பிடித்த மதத்திலே இருப்பது யாருக்கும் மாறுபாடு இல்லை. நாளைக்கு நான் நினைத்தால் நாளைக்கு இந்து ஆயிடலாம், என் அருமை நண்பர் ஜவாஹிருல்லா நினைத்தால் நாளைக்கு கிறிஸ்தவர் ஆயிடலாம், நீங்கள் நினைத்தால் கூட கிறிஸ்தவர் ஆகிடலாம். ஆனால்
அதற்கான சுதந்திரத்தை இந்த நாடு தந்திருக்கிறது என்பதுதான் இந்த நாட்டிலே இருக்கிற மிக அற்புதமான அம்சம். இன்னைக்கு ஒரே மதம் வாழ்கிற பாகிஸ்தானிலே அமைதி இல்லை, ஒரே மதம் இருக்கிற ஈரானிலும் ஈராக்கிலும் அமைதியும் இல்லை. ஆனால் திறந்த சமூகங்கள். இந்த அமெரிக்காவிலே பெருமாள் கோயில் இல்லையா, ஜெர்மனியிலே வெங்கடாஜலபதி கோயில் இல்லையா, இன்னைக்கு லண்டன்ல இருக்கிற பதில் சொல்கிறார். அர்ஜுன் சொல்லுங்க. ஐயா, இந்த நாட்டுல இப்ப தமிழ்நாட்டுல 7 தொலைக்காட்சிகள் கிறிஸ்தவ மத பிரச்சாரத்திற்கென்றே இருக்கிறது. கிறிஸ்தவ நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் தோன்றினால் அவர்கள் பிரச்சாரம் செய்ய சிறுபான்மையினர் என்கிற பெயரிலே சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது. தெருமுனை பிரச்சாரம் செய்கிறார்கள், இயேசு அழைக்கிறார் எங்க பார்த்தாலும் எழுதி இருக்கிறாங்க. பரப்புரை செய்வதற்கு தொலைக்காட்சிகள் எல்லா வயதிற்கும் இருக்கிறது. வைத்து முஸ்லிம்களாக மாறுபவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டுல நடக்குது. அதுக்கு முழுமையாக அவர்கள் நிறைய செலவு செய்கிறார்கள். தேனி மாவட்டத்திலே முத்துத்தேவன்பட்டியிலே அறிவகம் அமைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் முஸ்லீமாக மாறி வருபவர்களுக்கு பயிற்சி அளிக்க பயிற்சி கூடங்கள் இருக்கு. அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு மத போதகராக பயிற்சி, அவர்கள் போய் வேலை செய்வதற்கு அதுக்கு பட்டப்படிப்பு கொடுத்து அவங்களை களப்பணியில கொண்டு போய் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. எந்த இடத்துல இந்துக்கள் போய் சிவபெருமான் அழைக்கிறாருன்னு கூப்பிடல. முத நாங்க இப்பதான் கூப்பிட ஆரம்பிச்சிருக்கிறோம். எங்க சகோதரர்களாகிய நீங்கள் இங்க வாங்க. ஏன் பாகிஸ்தான்ல அமைதி இல்ல? அங்க இந்துக்கள் இல்ல, பூரா முஸ்லீம் ஆயிட்டாங்க, அமைதி இல்ல. ஏன் உலகத்துல இந்துக்கள் பெரும்பான்மையா இருந்தாலும் அமைதி இல்லாத விவாதிக்க வேண்டாம். இன்றைய கேள்வியாக, இன்றைய நேர்பட்ட பேசு கேள்வியாக, கட்டாய மதமாற்றம் செய்வதன் நோக்கம் மதப்பற்று அரசியல் ஆதாயம் என்ற கேள்வியை நேர்கள் முன்வைத்திருந்தோம். அதற்கு மதப்பற்று என்று 30% பேரும், அரசியல் ஆதாயம் என்று 70% பேரும் தெரிவித்திருக்கின்றனர். இனி விவாதத்தை தொடர்வோம். வானதி, 70% பேர் அரசியல் ஆதாயம் என்ற கருத்தினை தெரிவித்திருக்கிறார்கள். கட்டாய மதமாற்றம் குறித்து உங்கள் கருத்து? கட்டாயம், அதுதான் மக்களுக்கு நாங்க ஏற்கனவே சொன்னோம். இங்க பாருங்க, இந்த நாட்டுல நடக்கிற மதமாற்றம் எல்லாமே வேற ஏதோ ஒரு சிந்தனையோடு நடக்கப்படுகிறது. நீங்களும் அதில் பங்கு. இன்று ஆக்ராவில் நடந்திருக்க சம்பவம் என்ன சொல்றது? ஆக்ரா நடக்க நான் என்ன சொல்ற, தவறு யாரு செய்தாலும் நீங்க எஃப்ஐஆர் போடுறீங்க. ரொம்ப அழகா சகோதரர் சொன்னாரு, விவாதத்தை இதுக்கு தனி சட்டம் வேண்டாம், ஏற்கனவே இருக்கு அப்படின்னாரு. நான் கேட்கிறேன், நீங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு ஐபிசில தண்டனை இருக்கு, செக்ஷன் இருக்கு. ஆனாலும் பெண்களுக்கு எதிரான வரதட்சணை சாவுக்கு ஒரு தனியா சட்டம் வரும், ஈவ் டீசிங்காக தனியா ஒரு சட்டத்தை கொண்டு வர. எதுக்காக? இந்த குறிப்பிட்ட குற்றங்கள் எல்லாம் குறையணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட நோக்கில தான் நான் தனியாக கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். எல்லாமே ஐபிசில இருந்தனா ஸ்பெஷல் ஆக்ட் எதுக்குமே வேண்டியது இல்லையே. அதனால் அதை சொல்லி இதை கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்க முடியாது. இந்த நாட்டில் மத மாற்றம் என்பதே எந்தெந்த மதங்கள் குறிப்பாக சிறுபான்மை வாக்கு வங்கிக்காக உருவாக்கப்படுகின்ற, ஏன்னு கேட்டா, என்று சர்ச்சைகளுடைய கட்டுப்பாட்டில் இந்த தேர்தலில் இந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடணும்னு எந்த சர்ச்சையும் சொல்லாம இல்ல, ரொம்ப தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாங்க. இந்த மாதிரி வேலைகளை செய்யும் போது நடைபெறுகிறது. ஏன்னா அனைத்து மதத்திலும் எல்லா கோவில்களிலும் நடைபெறுகிறது. நான் என்ன சொல்றேன், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அதாவது தீண்டாமை கொடுமை தான் இந்த உலகத்திலேயே மிக மோசமான கொடுமை. தீண்டாமை பின்பற்ற யாருமே மனிதர்களாக இருக்கவே தகுதியற்றவர்கள் அப்படிங்கறதான் நிஜமா ஒரு நாகரீகத்தினோட ஒரு கருத்தாக இருக்க முடியும். ஆனால் நீங்க தீண்டாமை இருக்கு. நான் உண்மையாவே சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை அதுதான் அவரோட ஃபேர்னஸ் ஒத்துக்கிறார். ஆமா, நீங்க மாறினா கூட தீண்டாமை போகலைங்கிறார். ஆனால் தீண்டாமை இருக்கிறது என்று சொல்லி அவங்களுக்கு ஈக்குவாலிட்டி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அவர்களை, இது வேறு விதமான ஆசை வார்த்தை இல்லையா? அப்படி இருக்கும்போது நாடு உங்களுக்கு இன்னைக்கு பாருங்க, நீங்க வழக்கமா நீங்க ஊருக்கு போகும்போது இந்த திருச்சிரோட்ல தானே போறீங்க. ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு தூரம் தலித் மக்களை ஒன்றிணைத்து சர்ச்சைகளோட கட்டுப்பாட்டுல அவங்க வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தயவு செஞ்சு மனசாட்சியோட இங்க பேசுங்க. இதுக்காக தான் சொல்றோம், நீங்க அரசியல் ஆதாயத்துக்காக மதமாற்றத்தை இங்கு செயல்படுத்தாதீர்கள். தனியா இதுக்குன்னு ஃபண்ட் போட்டு, தனியா இதுக்குன்னு சர்ச்சை வச்சு, இந்த மாதிரி தனித்தனியாக திட்டங்களை தீட்டி மதமாற்றம் செய்யாமல் தானாக இருப்பவர்கள் மனமாற்றத்தினால் வரும்போது ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் இந்த நாட்டினுடைய சமூக நல்லிடத்திற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அதுதான் நீங்க சொல்ற மாதிரி ஜனநாயகத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். நிச்சயமாக. பீட்டர் அல்போன்ஸ், உங்கள் நிறைவு கருத்தை என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது சகோதரி வானதி ரொம்ப உணர்ச்சிகரமா பேசினாங்க. நான் அவங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு நீங்களே உங்க மனச்சாட்சியை தொட்டு பேசுங்க. அதாவது மத்திய அமைச்சரவையில் இருக்க ஒரு அமைச்சர் இந்த நாட்டில் இருக்கிற மக்களை பார்த்து ஒரு சாரார் மக்களை தெய்வத்தினுடைய மக்கள் என்றும், இன்னொரு சாரார்களை முறைகேடாக பிறந்தவர்கள் என்று சொல்வதும் என்ன வகையில நியாயம்? எந்த வகையில தர்மம்? என்ன திசை திருப்பி பேசல? நான் சொன்னது என்ன உண்மை? நீங்க பேசும்போது நான் பேசல. நீங்க தயவுசெய்து நான் பேசும்போது நீங்க அமைதியா இருந்து பிறகு பதில் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், இதே வார்த்தைகளை நீங்க இன்னைக்கு ராமனுடைய பிள்ளைகள், அவர்கள் ராமனுடைய பிள்ளைகளுடைய ஆட்சி வேண்டுமா,
முறைகேடாக பிறந்தவருடைய ஆட்சி வேண்டுமா என்று அவர்கள் கேட்டதை இன்னைக்கு பாராளுமன்றத்திலே பகிரங்கமாக ஒத்துக்கொண்டு அவர்கள் மன்னிப்பு கேட்டு ராஜ்யசபாவிலே குடியரசு துணைத் தலைவர் அதை பகிரங்கமாக கண்டித்திருக்கிறார். அது வேற விஷயம். நான் என்ன கேட்கிறேன், இதை நீங்க வாக்கு வங்கிக்கா தானே செய்றீங்க? காஷ்மீர்ல போய் இதை சொல்வீங்களா? டெல்லி எலெக்ஷன்ல சொல்றீங்க. காஷ்மீர்ல போய் நீங்கள் ராமனுடைய பிள்ளையுடைய ஆட்சி வேண்டுமா, முறைகேடாக பிறந்தவருடைய ஆட்சி வேண்டுமா என்று கேட்பதற்கு உங்களுக்கு அந்த அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய புத்தி இல்லாமல் இது என்ன புத்தி இது? ஆகவே தலித்துகளை அணிதிரட்டுகிறார். தலித்துகளுக்கு இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஆன்மீக சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு அவங்களே தனி சர்ச்சு வச்சு அவங்களே ஆராதனை நடத்துறாங்க. ஆனா அதை போன்ற உரிமைகள் வழங்கப்படவில்லை. நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு யான் ஒரு செக்குலர் மேன், என்னை பற்றி நீ என் தொகுதியில கேளுங்க. நான் திருமலை கோயிலுக்கு 500 வருஷம் உள்ள திருமலை குமரன் கோவிலுக்கு நான் தான் என்னுடைய காலத்திலே சட்டமன்ற உறுப்பினர் தான் 5 கோடி ரூபாயில நான் சாலை போட்டேன். எனக்கு எல்லா மதமும் முக்கியம். நான் என்னுடைய இஸ்லாமிய மக்கள் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். நான் இந்து முன்னணி, நான் மீனாட்சிபுரம் கலவரம் இருந்து மிகப்பெரிய மத கலவரம் நடந்த ஊரிலே நான் ஒரு சிறுபான்மை கிறிஸ்தவன் அந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சு வந்திருக்கேன். எனக்கு இந்து மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே எனக்கு ஒரு மதம் என்பது அல்ல. நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், மதத்தை தயவு செய்து அரசியல் அணிதிரட்டும் கருவியாக பயன்படுத்தாதீர்கள். அதுதான் இந்த வாதத்தினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்தை பதிவு செய்து கொள்கிறேன். ஒரே ஒரு சின்ன கருத்துங்க சண்முகம், ஞாபகப்படுத்துறேன். நீங்கள் இதற்கு முன்னதாக இருந்த கட்சியை சார்ந்த உங்களது தலைவி திருமதி சோனியா காந்தி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் எதுக்காக ஜும்மா மசூதிக்கு போய் அங்க இருக்கிற இமாம் புகாரி கிட்ட ஆதரவு கேட்டாங்க? அந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு சரி, அது ஆதரவு கேட்பதை வைத்துக் கொள்வோம். அர்ஜுன் சம்பத், உங்கள் நிறைவு கருத்து என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த உலகத்திலேயே மோசடி மதமாற்றத்தால், கட்டாய மதமாற்றத்தால், வாழ்முனை மதமாற்றத்தால் பாதிக்கப்பட்ட சமூகம் இந்து சமூகம். இப்பொழுதுதான் இந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விழிப்புணர்வு பெற்றவர்கள் நாங்கள் மதமாற்றத்தால எங்கள் மக்களை இழந்திருக்கிறோம், எங்க சகோதரர்கள் அவங்க முஸ்லிம் கிறிஸ்தவர்கள், நாங்கள் மதமாற்றத்தால எங்கள் நாட்டை இழந்திருக்கிறோம், எங்களுடைய பஞ்சாபை, எங்களுடைய சிந்து நதியை இழந்திருக்கிறோம், மீண்டும் அவர்களை எல்லாம் தாய் சமயம் திருப்ப வேண்டும் என்பது எங்கள் பேராசை. அவர்களை நாங்கள் அரவணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம். சேரவாரும் ஜெகத்தீரே, வாருங்கள் தாய் சமயத்திற்கு. நாம் சகோதரத்துவம் இங்கே இருக்கிறது, சமத்துவம் இங்கே இருக்கிறது, சர்ச்சுகளிலே சமத்துவம் இல்லை என்பது இன்றைக்கு நிரூபணமாய் இருக்கிறது. இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். வாருங்கள் தாய் சமயத்திற்கு என்று நான் அழைக்கிறேன். வருகின்ற ராமானுஜருடைய 1000வது நட்சத்திர விழா வருகிறது. இந்த உலகத்திற்கு சமத்துவத்தை பறையறிவித்த மாபெரும் புரட்சிக்காரர் அந்த ராமானுஜருடைய 1000வது திருநட்சத்திரத்தின் பொழுது நாங்கள் தமிழகத்திலே மட்டும் 1,00,000 பேரை தாய் சமயம் திருப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். அச்சுறுத்தியோ ஆசை காட்டியோ அல்ல, உண்மையான சமத்துவம் இங்கே இருக்கிறது. ராமானுஜருடைய வழியை பின்பற்றி தாய் சமயம் திரும்புங்கள் என்று நாங்கள் அனைவரை அழைக்கிறோம். உங்கள் கருத்தாக ஏற்றுக்கொள்வேன். ஜவாஹிருல்லா, உங்கள் நிறைவு கருத்தாக சுருக்கமாக. ஆக்ராவிலே நடைபெற்றது ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க், அதாவது ஒரு பெரிய பிரச்சனையினுடைய ஒரு சின்ன வெளிப்பாடு தான். வட மாநிலங்களில், குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் ஆசை வார்த்தை காட்டி அச்சுறுத்தி ஏராளமான மதமாற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றது. மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 60 சர்ச்சுகள் மூடப்பட்டிருக்கின்ற செய்தி வந்திருக்கின்றது. அது மட்டும் அல்லாமல் ஏற்கனவே பீட்டர் அவர்கள் சொன்ன மாதிரி கிறிஸ்துமஸ் தினத்தில் டிசம்பர் 25 5000 முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் நாங்கள் மதமாற்றப் போகின்றோம் என்று அவர்கள் சொன்ன பாணியிலே தான் தோழர் அர்ஜுன் சம்பத்தும் அவர்களும் சொல்கிறார்கள். ஏன் இந்த நாட்டு, அவரே சொன்ன மாதிரி இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமக்களாக இருந்த நாங்கள், எங்களுடைய முன்னோர்கள் ஏன் இஸ்லாத்துக்கு போனோம், ஏன் கிறிஸ்தவத்துக்கு போனோம்? கோளாறு எங்கே இருக்கின்றது? விவேகானந்தர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த வழியில் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி நிச்சயமாக மதமாற்றத்தை அரசியல்படுத்துவதை நாங்களும் விரும்பவில்லை. இது இந்த நாட்டு குடிமக்களுக்கு அரசியல் சாசனம் தந்திருக்கக்கூடிய உரிமை. அவர்களாகவே விரும்பி எந்த மதத்தை ஏற்றுக்கொண்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு அம்பேத்கர் வாழ்ந்து பௌத்த மதத்தை தழுவினார், சகோதரர் அர்ஜுன் சம்பத் அவர்களும் கூட அதுக்கும் வேற மாதிரியான ஒரு கலரை கொடுத்திருப்பார்கள். நிச்சயமாக உங்கள் கருத்தாக ஏற்றுக்கொள்கிறேன். நேயர்களே, கட்டாய மதமாற்றம் செய்வதை அனைவரும் எதிர்க்கிறார்கள். ஆனால் மதமாற்றம் என்பது தானாக நடைபெற்றால் பரவாயில்லை. ஆனால் கட்டாய மதமாற்றம் என்பதை அனைவருமே எதிர்க்கிறார்கள். அரசியல் ஆதாயம் தேடக்கூடாது என்பதிலும் அனைவரும் உறுதியாக இருக்கிறார்கள். இதுவே இன்றைய கருத்தாக எடுத்துக்கொள்வோம். பங்கேற்ற அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நேர்பட பேசியில் சந்திப்போம். வணக்கம். செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக முடிவெடுப்பது என்று வரும்போது எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.